நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மைச் செய்தி. தருமபுரியை முதலமைச்சர் புறக்கணிப்பதாக கூறிய அன்புமணிக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். தருமபுரிக்கு தமிழக அரசு கொண்டு வந்த திட்டங்களையும் பட்டியலிட்டு அன்புமணிக்கு அமைச்சர் பதிலளித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். தருமபுரியை புறக்கணித்திருந்தால் நாடாளுமன்றத்தில் 100க்கு 100 வெற்றி எப்படி கிடைத்திருக்கும் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரியில் மொத்தமுள்ள 5 தொகுதியிலும் திமுக கூட்டணி வீழ்த்தப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையில்தான் தருமபுரி மாவட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்திருக்கிறார் என அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சோற்றுக்குள் முட்டையை மறைக்கலாம், அன்புமணி பூசணிக்காவே மறைத்திருக்கிறார் எனும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை திமுக கூட்டணிக்கு மக்கள் தந்தது எப்படி என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். அன்புமணி சொல்வது போல புறக்கணித்திருந்தால் இந்த வெற்றி எப்படி சாத்தியமாயிருக்கும் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த கணக்கு கூட மாங்காய் பிடித்ததோ என அவதூறுகளை அள்ளி தெளித்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் மீதான வன்மத்தை கைவிடுங்கள், காவிரி உபரிநீர் திட்டம் உட்பட திட்டங்களை செயல்படுத்துங்கள் என சொல்லியிருக்கிறார். சொந்த கட்சியில் தனக்கு ஒரு இடமில்லாமல் வன்மத்தை வைத்துக் கொண்டு தந்தையுடன் மல்லு கட்டி கொண்டிருக்கும் அன்புமணியின் அறிக்கை விரக்தியின் உச்சம் என்றும், தன் இயலாமையை மறைக்க இருப்பை தக்க வைத்துக் கொள்ள தர்மபுரியை பகடைக்காயாய் பயன்படுத்துகிறார் என்றும், எந்த பாகுபாடும் காட்டாமல் தர்மபுரியை தர்மபுரியாக திராவிட மாடல் அரசு நடத்துகிறது என்றும், அதனை வரும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அறிக்கையை வெட்டியிருக்கும் அவர், மத்திய அரசினுடைய ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாடு அரசை குறை சொல்லும் அன்புமணி என்றைக்காவது மோடி அரசை பற்றி வாய் திறந்திருக்கிறாரா? மத்திய பட்ஜெட் தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட இடம்பெறவில்லை, அதை பற்றி கண்டித்திருக்கிறாரா? மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் 25 MPக்களை ஜெயித்து கொடுத்திருக்க வேண்டும் என்று இருமாப்புடன் சொன்னார் அன்புமணி ராமதாஸ் என்றும் தெரிவித்திருக்கிறார். அப்படி சொன்னவர் நாடாளுமன்றத்திற்கு போய் என்ன சாதித்தார் என்றும் பல்வேறு விஷயங்களை அடிக்கடிக்காக கேள்வி கேட்டிருக்கும் அவர், தன் கட்சியில் தமிழ்நாட்டு அரசியலும் இடமில்லாமல் திண்டாடி கொண்டிருக்கும் அன்புமணி இனியாவது விவரங்களை அறிந்து அவர் அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் தற்போது அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பதில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.